ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டு யூ அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அபி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஏதாவது உதவி தேவையா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு தேவையா இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டு யூ நீட், டு யூ நீட், உனக்கு தேவையா? எது தேவையா? ஏதாவது உதவி. அப்போது எனி ஹெல்ப். அப்போது டு யூ நீட் எனி ஹெல்ப், உனக்கு ஏதாவது உதவி தேவையா? அதுக்கு மது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உதவி தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தேவை இது எப்படி சொல்கிறது? ஐ நீட் அப்படின்னு சொல்லணும். ஐ நீட் எனக்கு தேவை. எது தேவை? கொஞ்சம் உதவி. அப்போது சம் ஹெல்ப். அப்போது ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உதவி தேவை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் நீட் எனி ஹெல்ப் அப்படின்னா எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு விடை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு விடை தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு தெரியுமா இது எப்படி சொல்கிறது? டு யூ நோ அப்படின்னு சொல்லணும். டு யூ நோ, உனக்கு தெரியுமா? எது தெரியுமா? விடை. அப்போ த ஆன்சர். அப்போ டு யூ நோ த ஆன்சர், உனக்கு விடை தெரியுமா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு விடை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரியும் எப்படி சொல்கிறது? ஐ நோ அப்படின்னு சொல்லணும். எது தெரியும்? விடை. அப்போது த ஆன்சர். அப்போது ஐ நோ த ஆன்சர் அப்படின்னா எனக்கு விடை தெரியும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு விடை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னா எனக்கு விடை தெரியாது அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இதை எப்படி சொல்லணும்? டு யூ ரிமெம்பர், டு யூ ரிமெம்பர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யாரை? என்னை. அப்போது மீ. அப்போது டு யூ ரிமெம்பர் மீ, உங்களுக்கு என்னை ஞாபகம் இருக்கிறதா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது இது எப்படி சொல்கிறது? ஐ ரிமெம்பர் அப்படின்னு சொல்லணும். ஐ ரிமெம்பர் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். யாரை? உங்களை. அப்போது யூ. அப்போது ஐ ரிமெம்பர் யூ அப்படின்னா உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் ரிமெம்பர் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் ரிமெம்பர் யூ அப்படின்னா உங்களை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீ அவளை நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அவளை நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ நம்புகிறாயா இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? அதாவது டு யூ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லணும். டு யூ ட்ரஸ்ட் அப்படின்னா நீ நம்புகிறாயா? யாரை? அவளை. அப்போ ஹேர். அப்போது டு யூ ட்ரஸ்ட் ஹேர், நீ அவளை நம்புகிறாயா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அவளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்புகிறேன் இது எப்படி சொல்கிறது? ஐ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ ட்ரஸ்ட் அப்படின்னா நான் நம்புகிறேன். யாரை? அவளை. அப்போ ஹேர். அப்போ ஐ ட்ரஸ்ட் ஹேர் அப்படின்னா நான் அவளை நம்புகிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அவளை நம்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹேர் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஹேர் அப்படின்னா நான் அவளை நம்பவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த செய்தியை நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த செய்தியை நீ நம்புகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ நம்புகிறாயா இது எப்படி சொல்கிறது? டு யூ பிலீவ், டு யூ பிலீவ், நீ நம்புகிறாயா? எதை? இந்த செய்தியை. அப்போது திஸ் நியூஸ். அப்போது டு யூ பிலீவ் திஸ் நியூஸ், இந்த செய்தியை நீ நம்புகிறாயா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செய்தியை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் நம்புகிறேன் இது எப்படி சொல்கிறது? ஐ பிலீவ் அப்படின்னு சொல்லணும். எதை நம்புகிறேன்? இந்த செய்தியை. அப்போது திஸ் நியூஸ். அப்போது ஐ பிலீவ் திஸ் நியூஸ் அப்படின்னா நான் இந்த செய்தியை நம்புகிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செய்தியை நான் நம்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை நான் நம்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் பிலீவ் திஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் பிலீவ் திஸ் நியூஸ் அப்படின்னா இந்த செய்தியை நான் நம்பவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிடிக்குமா இது எப்படி சொல்கிறது? டு யூ லைக், டு யூ லைக், உனக்கு பிடிக்குமா? எது? ஐஸ்கிரீம். அப்போது ஐஸ்கிரீம். அப்போது டு யூ லைக் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? அதுக்கு
மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களிடம் சொந்தமாக கார் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களிடம் சொந்தமாக இருக்கிறதா, இதை எப்படி கேட்குறது? டு யூ ஓன், அதாவது உங்களிடம் ஏதாவது ஒன்று சொந்தமாக இருக்கிறதா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கும் பொழுது அதுக்கு எந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? டு யூ ஓன் அப்படின்னு கேட்கணும். ஓகே, எது சொந்தமாக இருக்கிறதா? கார். அப்போ ஏ கார். அப்போ டு யூ ஓன் ஏ கார், உங்களிடம் சொந்தமாக கார் இருக்கிறதா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னிடம் சொந்தமாக கார் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னிடம் சொந்தமாக இருக்கிறது, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது ஐ ஓன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஏதாவது ஒன்று என்னிடம் சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஐ ஓன் அப்படின்னு சொல்லணும். எது சொந்தமாக இருக்கிறது? கார். அப்போ ஏ கார். அப்போ ஐ ஓன் ஏ கார் அப்படின்னா என்னிடம் சொந்தமாக கார் இருக்கிறது அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னிடம் சொந்தமாக கார் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் ஓன் ஏ கார் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பாடம் உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாடம் உனக்கு புரிகிறதா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு புரிகிறதா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உனக்கு புரிகிறதா, எது புரிகிறதா? இந்த பாடம். அப்போ திஸ் லெசன். அப்போது டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன், இந்த பாடம் உனக்கு புரிகிறதா? அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாடம் எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு புரிகிறது, இது எப்படி சொல்கிறது? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். எது புரிகிறது? இந்த பாடம். அப்போ திஸ் லெசன். அப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் அப்படின்னா எனக்கு இந்த பாடம் புரிகிறது அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்து வந்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இந்த பாடம் புரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? இந்த பாடம் எனக்கு புரியவில்லை. அப்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ உனது வேலையை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ நேசிக்கிறாயா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டு யூ லவ் அப்படின்னு சொல்லணும். டு யூ லவ், நீ நேசிக்கிறாயா எதை? உனது வேலையை. அப்போ யா ஜாப் அப்படின்னு சொல்லணும். அப்போது டு யூ லவ் யா ஜாப் அப்படின்னா நீ உனது வேலையை நேசிக்கிறாயா அப்படிங்கிற மீனிங். அடுத்து மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எனது வேலையை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நான் நேசிக்கிறேன் எப்படி சொல்லணும்? ஐ லவ் அப்படின்னு சொல்லணும். எதை? எனது வேலையை. அப்போ மை ஜாப். அப்போது ஐ லவ் மை ஜாப் அப்படின்னா நான் எனது வேலையை நேசிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எனது வேலையை நேசிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் லவ் மை ஜாப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா உனக்கு காரமான உணவு பிடிக்கவில்லையா? உனக்கு காரமான உணவு பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு பிடிக்கவில்லையா, இது எப்படி சொல்கிறது? டு யூ டிஸ்லைக் அப்படின்னு சொல்லணும். டு யூ டிஸ்லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கலையா எது? காரமான உணவு. அப்போது ஸ்பைசி ஃபுட். அப்போது டு யூ டிஸ்லைக் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா உனக்கு காரமான உணவு பிடிக்கலையா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு காரமான உணவு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கலை, இது எப்படி சொல்கிறது? ஐ டிஸ்லைக் அப்படின்னு சொல்லணும். ஐ டிஸ்லைக் அல்லது ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஐ டிஸ்லைக் அப்படின்னாலும் ஐ டோன்ட் டிஸ்லைக் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, எது பிடிக்கல? காரமான உணவு. அப்போது ஸ்பைசி ஃபுட். அப்போது ஐ டிஸ்லைக் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னா எனக்கு காரமான உணவு பிடிக்கலை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ உனது ஃபேமிலியை மிஸ் பண்ணுகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ மிஸ் பண்ணுகிறாயா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது டு யூ மிஸ் அப்படின்னு சொல்லணும். டு யூ மிஸ் அப்படின்னா நீ மிஸ் பண்ணுகிறாயா எதை? உனது ஃபேமிலியை. அப்போ யா ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். அப்போது டு யூ மிஸ் யா ஃபேமிலி அப்படின்னா நீ உனது ஃபேமிலியை மிஸ் பண்ணுகிறாயா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எனது ஃபேமிலியை மிஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணுகிறேன், இது எப்படி சொல்கிறது? ஐ மிஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ மிஸ் அப்படின்னா நான் மிஸ் பண்ணுகிறேன் எதை? எனது ஃபேமிலியே. அப்போது மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ மிஸ் மை ஃபேமிலி அப்படின்னா நான் எனது ஃபேமிலியை மிஸ் பண்ணுகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எனது ஃபேமிலியை மிஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் மிஸ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் மிஸ் மை ஃபேமிலி அப்படின்னா நான் எனது ஃபேமிலியை மிஸ் பண்ணவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏதாவது எரிகிற வாசனையை நீ நுகர்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது எரிகிற வாசனையை நீ நுகர்கிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னா வாசனையை நீ நுகர்கிறாயா, இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? அதாவது டு யூ ஸ்மெல்
டு யூ ஸ்மெல் அப்படின்னா வாசனையை நீ நுகர்கிறாயா அப்படிங்கிற மீனிங். எதை நுகர்கிறாயா? ஏதாவது எரிகிற வாசனையை. அப்போது ஏதாவது எரிகிற அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? சம்திங் பேர்னிங் அப்படின்னு சொல்லணும். சம்திங் பேர்னிங் அப்படின்னா ஏதாவது எரிகிற அப்படிங்கிற மீனிங். அப்போது டு யூ ஸ்மெல் சம்திங் பேர்னிங் அப்படின்னா ஏதாவது எரிகிற வாசனையை நீ நுகர்கிறாயா அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஏதோ எரிகிற வாசனையை நுகருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வாசனையை நுகர்கிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ஸ்மெல் அப்படின்னு சொல்லணும். ஐ ஸ்மெல் அப்படின்னா நான் வாசனையை நுகருகிறேன் அப்படிங்கிற மீனிங். எதை? ஏதோ எரிகிற வாசனையை. அப்போது சம்திங் பேர்னிங். அப்போது ஐ ஸ்மெல் சம்திங் பேர்னிங் அப்படின்னா நான் ஏதோ எரிகிற வாசனையை நுகர்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எந்த விதமான எரிகிற வாசனையும் நுகரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? நான் எந்த விதமான எரிகிற வாசனையையும் நுகரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் ஸ்மெல் எனிதிங் பர்னிங் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் ஸ்மெல் எனிதிங் பர்னிங் அப்படின்னா நான் எந்த விதமான எரிகிற வாசனையும் நுகரவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் முடிவுக்கு வருந்துகிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வருந்துகிறீர்களா. இது எப்படி சொல்கிறது? டூ யூ ரெக்ரெட் அப்படின்னு சொல்லணும். டூ யூ ரெக்ரெட் அப்படின்னா நீங்கள் வருந்துகிறீர்களா. எதற்காக? உங்கள் முடிவுக்கு. அப்போது யார் டெசிஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போது டூ யூ ரெக்ரெட் யார் டெசிஷன், நீங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வருந்துகிறீர்களா. அதுக்கு வந்து மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது முடிவுக்கு நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் வருந்துகிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ ரெக்ரெட் அப்படின்னு சொல்லணும். ஐ ரெக்ரெட் அப்படின்னா நான் வருந்துகிறேன் அப்படிங்கிற மீனிங். எதற்காக? எனது முடிவுக்கு. அப்போது மை டெசிஷன். அப்போது ஐ ரெக்ரெட் மை டெசிஷன் அப்படின்னா எனது முடிவுக்கு நான் வருந்துகிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது முடிவுக்கு நான் வருந்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனது முடிவுக்கு நான் வருந்தவில்லை. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் ரெக்ரெட் மை டெசிஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவனது நேர்மையை நீ சந்தேகிக்கிறாயா. ஃபர்ஸ்ட் வந்து நீ சந்தேகிக்கிறாயா, அதாவது நீ சந்தேகப்படுகிறாயா. இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? டு யூ டவுட் அப்படின்னு சொல்லணும். டு யூ டவுட் அப்படின்னா நீ சந்தேகப்படுகிறாயா. எதை? அவனது நேர்மையை. அப்போ ஹிஸ் ஹானஸ்டி. அப்போது டு யூ டவுட் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னா அவனது நேர்மையை நீ சந்தேகிக்கிறாயா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனது நேர்மையை நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சந்தேகிக்கிறேன், அதாவது நான் சந்தேகப்படுகிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ டவுட் அப்படின்னு சொல்லணும். ஐ டவுட் அப்படின்னா நான் சந்தேகப்படுகிறேன். எதை? அவனது நேர்மையை. அப்போது ஹிஸ் ஹானஸ்டி. அப்போது ஐ டவுட் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னா அவனது நேர்மையை நான் சந்தேகப்படுகிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனது நேர்மையை நான் சந்தேகப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவனது நேர்மையை நான் சந்தேகப்படவில்லை. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் டவுட் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் டவுட் ஹிஸ் ஹானஸ்டி அப்படின்னா அவனது நேர்மையை நான் சந்தேகப்படவில்லை அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அபி என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ அவனது தைரியத்தை பாராட்டுகிறாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீ பாராட்டுகிறாயா. இது எப்படி சொல்கிறது? டு யூ அட்மயர் அப்படின்னு சொல்லணும். டு யூ அட்மயர் அப்படின்னா நீ பாராட்டுகிறாயா. எதை? அவனது தைரியத்தை. அப்போது ஹிஸ் கரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஹிஸ் கரேஜ் அப்படின்னா அவனது தைரியத்தை. டு யூ அட்மயர் ஹிஸ் கரேஜ் அப்படின்னா அவனது தைரியத்தை நீ பாராட்டுகிறாயா அப்படிங்கிற மீனிங். அதுக்கு மது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனது தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் பாராட்டுகிறேன். இது எப்படி சொல்கிறது? ஐ அட்மயர் அப்படின்னு சொல்லணும். ஐ அட்மயர் அப்படின்னா நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிற மீனிங். எதை? அவனது தைரியத்தை. அப்போது ஹிஸ் கரேஜ் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஐ அட்மயர் ஹிஸ் கரேஜ் அப்படின்னா நான் அவனது தைரியத்தை பாராட்டுகிறேன் அப்படிங்கிற மீனிங். அடுத்து சசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனது தைரியத்தை நான் பாராட்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் அட்மயர் ஹிஸ் கரேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆயூ அப்படிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தி இதே மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.